ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோ ரொம்ப நீளமா கொண்டு போறது இல்ல. இதுல நம்ம ரொம்ப சிம்பிளானதான் பாக்குறோம். நம்மளோட செகண்ட் சப்ஜெக்ட், அதாவது ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் உடைய ஸ்டடி பிளான் தான் இந்த இதுல பாக்குறோம். நமக்கு ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து நம்ம கிளாஸஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்ல வாங்காத ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து காமன் ஸ்டடி பிளான் தான். ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் அவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல படிக்க ஆரம்பிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளோட பிளான் வந்து ஜஸ்ட் ஃபார் 19ல இருந்து 3rd செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த ஸ்டடி பிளான் நம்ம ஃபாலோ பண்றோம். 19th இருந்து 3rd செப்டம்பர் 14 டேஸ். 14 டேஸ்ல நம்ம ஆபரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓல்டு வந்து இந்த காலம் அண்ட் நியூ வந்து இந்த காலம். ஸோ ரொம்ப சிம்பிள். நாளையில இருந்து நம்மளோட ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. 19th மாடியூல் 1 மாடியூல் 1 அண்ட் 20ல மாடியூல் 2 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட், 21ல மாடியூல் 2 ஓட செகண்ட் பார்ட், 22க்கு மாடியூல் 3, அப்புறம் 23rd 24 25 3 நாள் சேர்த்து மாடியூல் 4, அடுத்த 2 நாள் சேர்த்து மாடியூல் 5, அதுக்கு அடுத்த 2 நாள் சேர்த்து மாடியூல் 6, அதுக்கு அடுத்த 2 நாள் சேர்த்து மாடியூல் 7, அப்புறம் மாடியூல் 8 ஒரு நாள், மாடியூல் 9 ஒரு நாள், மாடியூல் 10 ஒரு நாள். சேம் பேட்டர்ன், எந்த சேஞ்சும் இல்ல. ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சோண்டு டாபிக்ஸ் கூடி இருக்கே தவிர்த்து சிலபஸ்ல சேஞ்ச் இல்ல. ஸோ இதே ஸ்டடி பிளான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றீங்களோ அதே ஸ்டடி பிளான் நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சோண்டு கூடி இருக்கும். அதுக்கும் நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க. இது மட்டும் தான் கொஞ்சோண்டு மாறுது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மாடியூல் 8 9 10 தான். ஓல்டுக்கும் நியூக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மித்த எல்லாமே வந்து ஓல்டையும் நியூலையும் சேம் சிலபஸ் தான். ஸோ இப்போ நம்ம வருவோம். நம்மளோட லெக்சர்ஸ் எங்கெங்க எது இருக்குன்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். மாடியூல் 1 வேணும்னா நம்மளோட அகாடமியோட லெக்சர் 1ல இருக்கு. மாடியூல் 2 வேணும்னா அதுவும் நம்மளுடைய அகாடமியோட லெக்சர் 3ல இருக்கு, 1ல இருக்கு, பிளஸ் 2ல கொஞ்சம் பாதி இருக்கும். மாடியூல் 1 அண்ட் 2ல இருக்கு. மாடியூல் 3 பியூர்லி லெக்சர் 2ல தான் இருக்கு. மாடியூல் 4 வந்து 2லையும் 3லையும் சேர்ந்து இருக்கு. மாடியூல் 5 லேட்டா எடுத்தோம், ஸோ லெக்சர் 6ல இருக்கு. மாடியூல் 6 லெக்சர் 4ல இருக்கு. மாடியூல் 7ம் நமக்கு லெக்சர் 4ல இருக்கு. மாடியூல் 8 9 10 மூணுமே லெக்சர் நம்பர் 5ல இருக்கு. இது போக நியூ சிலபஸ்க்கு சில ஆட் ஆயிருக்கு. ஐ மீன் நான் சில கண்டென்ட்ஸ் ஆட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சில டாபிக்ஸ். அது நம்மளோட அகாடமி லெக்சர்ஸோட 7 and 8ல மிச்சம் மீதி இருக்கிற ரிமைனிங் எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய லெக்சர் நம்பர் 7 அண்ட் லெக்சர் நம்பர் 8ல கவர் ஆயிரும். இதுதான் நம்மளோட அகாடமி வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி பிளான். வித்தவுட் அகாடமி நம்மளோட லெக்சர்ஸ் வேணாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எடுத்துக்கோங்க. நம்மளோட அகாடமி லெக்சர்ஸ் கான்டாக்ட் வேணும்னா என்னோட ப்ரௌசர்ல என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பர். யூ கேன் கான்டாக்ட் ஃபார் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ் என்ன இருந்தாலும் இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. ஒரு சின்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்றேன் ஓபிஎம் படிக்கிறதுக்காக. ஏன்னா நம்மளோட வீடியோவோட டைட்டிலே வந்து எக்ஸாம் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் ஓபிஎம் தான். ஸோ எக்ஸாமுக்கான டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஒர்க் அவுட். ஏன்னா ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பியூர் அண்ட் பியூர் பேஸ்ட் என்ன சப்ஜெக்ட், அது ப்ராக்டிக்கல் பேப்பர், எல்லாம் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்மளோட லெக்சர்ஸை பார்த்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கிற ஷெடியூல் மோர் தென் எனஃப். அதிக டேஸ் உங்களுக்கு அவைலபிளே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல பயப்பட வேண்டாம். ஒர்க் அவுட் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க, எக்கச்சக்கமா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எங்க கொஸ்டின் கிடைச்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கொண்டு வாங்க. அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்றேன், ஃபெசிலிட்டி லொகேஷன் இருக்கு. அது உங்களுக்கு பண்ண தெரியுது, ஃபெசிலிட்டி லொகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு மெத்தட் தெரியுது. பட் ஃபெசிலிட்டி லொகேஷன்னா என்னன்னே தெரியாம அதை ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சு எந்த யூஸும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓபிஎம் உடைய தியரிட்டிக்கல் பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்து ஓபிஎம் உடைய பிராக்டிக்கல் பார்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. மூணாவது எஸ்எம் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ஹேக்குன்னு கூட நான் சொல்லுவேன். திங்க் அஸ் யூ ஆர். இது என்னோட ஒரு ஃப்ரேஸா கூட எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கும் போது உங்களை ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராவோ, இல்ல உங்களை வந்து ஒரு கம்பெனியோட சிஎஃப்ஓவாவோ, இல்ல உங்களை வந்து கம்பெனியோட சிஇஓவாவோ நினைச்சிட்டு அதை ரீட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல அச்சீவ் பண்றதுக்கான டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள், பிசிஜி மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். பிசிஜி மேட்ரிக்ஸை நம்ம கம்பெனிக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு படிங்க. பிசிஜி மேட்ரிக்ஸ்னா அது கவு, கேஷ் கவு, அப்புறம் டாக், இப்படி போனா டாக், அப்படி படிக்காதீங்க.
நம்ம கம்பெனி எங்க டெவலப் ஆகணும், அதுக்கு நம்ம எப்படி வந்து பிசிஜி மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நீங்க தான் வந்து அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ, நீங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓ, நீங்க தான் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர். அப்போ எப்படி வந்து நீங்க வந்து யோசிப்பீங்களோ அந்த திங்கிங் இங்க கொண்டு வாங்க. எஸ்எம் நீங்க படிக்கவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல எல்லாமே வரும். அதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். என்னோட கிளாஸ் லெக்சர்ஸ்ல நம்மளோட தமிழ் மூவிஸோட எக்ஸாம்பிள்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்குமே அதுவுமே ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது. அதனாலதான் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ், லைவ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு மேல மூவியோட எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட்ல நிக்குங்கிறதுக்காக நம்மளோட இந்த எஸ்எம் லெக்சர்ஸ்ல ஃபுல்லாவே என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒவ்வொரு ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் சரி, ஒவ்வொரு கான்செப்டுக்கும் சரி, லைவ் படத்துடைய எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லியிருப்பேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக. சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா. சோ இது 3 தான் ஹேக்ஸ் ஃபார் ஓபிஎம். ஃபர்ஸ்ட் எல்லா பிராக்டிகல் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த சம்ஸுக்கான தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 3வது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு திங்க் அஸ் யூ ஆர். இதுதான் வந்து நம்மளுடைய சீக்ரெட் லோகோ. இதை வச்சுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸை நம்ம கிளியர் பண்ண போறோம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெக்சர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு வியூ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கீங்க. பட் ஐ நோ என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டாபிக் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பிளஸ் கமெண்ட்ஸ்ல நிறைய மென்ஷன் பண்ணுங்க. இந்தந்த டாபிக்ஸ் எனக்கு வேணும் ப்ரோ, இந்தந்த இதுல எனக்கு டவுட்ஸ் இருக்குங்கிறத என்கிட்ட கான்டாக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேல வந்து நீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்லயும் நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா பப்ளிக்ல போட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைக்ஸும் பண்ண பாருங்க. அப்பதான் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பார்த்து படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஏன்னா போட்டுட்டு இருக்கேன், நிறைய ஸ்டடி பிளான்ஸ் போட்டுட்டு இருக்கேன், வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பட் எத்தனை பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ பெட்டர் ரீச்சுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி பிளானோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை. அண்ட் இது வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இது வந்து போத் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து இது. சப்போஸ் நான் செகண்ட் குரூப் மட்டும் தான் சார் எழுதுறேன், நான் ஃபர்ஸ்ட் குரூப்பே எழுதல சார் அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ், இதுல நான் என்ன டே சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே இன்டு 2 பண்ணிக்கோங்க, டபுள் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 1 முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 19 மட்டும் தான் நான் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு குரூப் தான் எழுதுறேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 19, 20 2 நாள் சேர்த்து இந்த ஒரு குரூப்பை படிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 2 சப்ஜெக்ட் கிடையாதுல்ல, ஒரு சப்ஜெக்ட் படிச்சா போதும் ஒரு 1 மந்த்ல. அதனால 2 டேஸ் எடுத்துக்கலாம். 14 டேஸ்க்கு பதிலா 28 டேஸ் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ். பட் போத் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெசிபிக் ஸ்டடி பிளான் தான் இது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், பை.